ஓம் நமச்சிவாய. தவத்திரு குறும்பேரி சுவாமிகள் என்கின்ற சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்றுச் சுருக்கம் மற்றும் சுவாமிகளின் குப்பம் கணேஷ்புரம் ஜீவ சமாதி வளாகத்தில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள காணொளியில் கண்டோம். அதன் லிங்க் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாத காணொளியில் நமது குருநாதரின் யாத்திரை பயணத்தின் தொடர்ச்சியை காணலாம். இந்த யாத்திரையில் சுவாமிகளுடன் நரசிங்கபுரம் சிமு கிச்சி நாயுடும் இன்னும் சிலரும் கூட்டமாக சேர்ந்து கொண்டார்கள். சுவாமிகள் 1948 நவம்பர் மாதம் 26 தமிழ் சர்வதாரி வருடம் கார்த்திகை மாதம் 11 சுவாமிகள் திருக்கூட்டத்துடன் நரசிங்கபுரத்திலிருந்து புறப்பட்டு வாணியம்பாடி வந்து ரயில் ஏறி சென்னை வந்து சேர்ந்தார். சென்னையில் ரயில் இறங்கியவுடன் சுவாமிகளை கண்ட மக்கள் சுவாமிகளை கூட்டமாக சூழ்ந்து கொண்டார்கள். அப்போது கூட்டத்திற்கு முதன்மையான சிமு கிச்சி நாயுடுவும் அகரம் சவட ஐயனும் மக்களை விலக்கி சுவாமிகளுக்கு ஆகாரம் கொடுத்தார்கள். உடனே பத்ராச்சலம் போகும் ரயிலில் ஏறி தோரணக்கல் ஸ்டேஷனில் இறங்கி சித்ரசேனா நதிக்கரையில் ஒரு மதுர மரத்தடியில் சுவாமிகள் திருக்கூட்டத்துடன் அமர்ந்தார். அனைவரும் உணவு சாப்பிட்டு விட்டு பஜகோவிந்தம் என்கின்ற பாடலை பாடிக்கொண்டு பத்ராசலம் போக புறப்பட்டு அனைவரும் கோதாவரி நதிக்கரையை வந்து சேர்ந்தார்கள். சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்டதால் அன்று இரவு பூரகம் பாடி சத்திரத்தில் உணவு எடுத்துக்கொண்டு அங்கேயே தங்கியிருந்து விடிந்தவுடன் அனைவரும் படகேறி பத்ராச்சலம் வந்தார்கள். அங்கு ஒரு பிராமணன் சுவாமிகளிடம் தாங்கள் எந்த ஊர், எந்த சாதியினருடன் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். சுவாமிகள் சுக்கிலம் ஸ்ரோனிதத்தில் பிறந்த சாதி என்று பதில் சொல்லவும் பிராமணன் ஒன்றும் பேசாமல் போய்விட்டார். சுவாமிகளும் திருக்கூட்டத்துடன் பத்ராசல சன்னதிக்கு புறப்பட்டார். அவ்விடத்தில் காவலில் இருந்த 2 காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் புத்தகத்தில் கையெழுத்து செய்துவிட்டுதான் போக வேண்டுமென்று தடுத்து நிறுத்திவிட்டார்கள். சுவாமிகள் கையெழுத்து போட முடியாதென்று மறுத்துவிட்டார். அப்போது அவ்விடம் இருந்த 2 சாதுக்கள் புத்தகத்தில் கையெழுத்து செய்யாமலேயே சுவாமிகளை அழைத்து போய் சுவாமி தரிசனம் செய்து கொண்டு திரும்பி வருகையில் அந்த 2 காவல்துறை அதிகாரிகளும் சுவாமிகளிடம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். சுவாமிகளும் அவர்களை மன்னித்து அருள் செய்தார். பின்னர் சுவாமிகள், நாங்கள் ஸ்ரீராமனை பார்க்க வந்தோம், அவரை தரிசித்துவிட்டு பத்ரகிரி மலைக்கு போக வழிவிட வேண்டும் என்று சொன்னார். காவல்துறை அதிகாரிகள் 2 சாதுக்களை அனுப்பி திருக்கூட்டத்துடன் சுவாமிகளை அழைத்து போய் மேல்மலையில் ஸ்ரீராம தரிசனம் செய்துவிட்டு சுவாமிகளுக்கு தளிகை பிரசாதம் அளிக்கச் செய்தார்கள். சுவாமிகள் அதை ஏற்றுக்கொண்டு திரும்பி வருகையில் சப் இன்ஸ்பெக்டர் சுவாமிகளை பார்த்து அதிகாரிகள் செய்த குற்றத்தை மன்னிக்கும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டார். சுவாமிகளும் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு பிரசாதம் வழங்கிய பின் கிருஷ்ணகிரியில் இருந்து வந்த முனுசாமி செட்டியாரும் மங்கம்மாள், அம்மா கண்ணம்மாள் இவர்கள் மூவரும் சுவாமிகளுக்கும் திருக்கூட்டத்தார்களுக்கும் உணவு கொடுத்தார்கள். ஸ்ரீ சதானந்த சுவாமிகளின் யாத்திரை பயணத்தின் தொடர்ச்சியை அடுத்த மாத காணொளியில் காணலாம். தற்போது
இந்த மாத பரணி பூஜை ஜீவ சமாதி வளாகத்தில் 21/9/2024 அன்று மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றது. உபயதாரர்கள் பங்கேற்றனர். சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த ஸ்ரீ சதானந்த சுவாமிகளின் சீடர் திரு வாசுதேவன் ஐயா அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் ஸ்ரீ சதானந்த சுவாமிகளின் அருளால் பிறந்த சென்னை போரூரைச் சேர்ந்த திரு சேகர் அவர்களின் குமாரர் திரு சதானந்த அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்றனர். ஜீவ சமாதியில் அமைந்துள்ள நான்முகலிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்த பின் உபயதாரர்கள் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உபயதாரர்கள் ஆசிரம ட்ரஸ்டியரால் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் அன்னபூரணி பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மலரடி போற்றி போற்றி, குருவடிகளே சரணம் சரணம். அடுத்த மாத பரணி பூஜை 19/10/2024 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். இப்படிக்கு ட்ரஸ்டியர்கள்.
மார்கழி மார்கழி குற்றாலங்குடி கேட்டுட்டு கார்த்திகையிலே போகிறாங்க. அதுலேயும் வந்து மார்கழியில் போகிறது தான் புண்ணியம். அதுக்கு கட்டெல்லாம் வைக்கிறாங்க மார்கழியில்.
11 மணிக்கு வந்துடுறேன். சாமி சொல்ல ஓம் ஏகந்தாய நம ஓம் சத்யாய நம ஓம் விநாயகாய நம ஓம் விநாயகாய நம ஓம் ஆத்மா போதனே நம ஓம் ஆராவந்தே நம ஓம் அஜாபாகா நம ஓம் ராமலிங்கா நம எப்போது முகத்தாய் நம ஓம் எல்லை போடுவாய் நம ஓம் ஏற்றம் கொடுப்பாய் நம ஓம் ஐம்புலன் வென்றாய் நம ஓம் ஐயம் தளிப்பாய் நம ஓம் உப்புருமொழியாய் நம குடவாய் உண்பாய் நம ஓம் கும்பிழா கொடுத்துவாய் நம ஓம் கெடுமதி உரிப்பாய் நம ஓம் கிழுதகை உருவியை நம ஓம் கேசவன் நேசால் நம ஓம் கைவாறு பாராய் நம ஓம் கையாளை எரிப்பாய் நம ஓம் கொடுத்து சிறந்தாய் நம ஓம் கொள்கை குன்றே நம ஓம் பாவனாண்டியே நம ஓம் சகாயநாதா நம ஓம் சாந்த சுரூபா நம ஓம் சயுட்சி மனிதாய் நம ஓம் சுத்து விளையாட்டாய் நம ஓம் சின்மயானந்தாய் நம ஓம் ஜீவன்முக்தியே நம ஓம் சீராள் தருவாய் நம ஓம் சுடுகாடு தவப்பு சதானந்த ஆனந்தமாக்கியது எல்லை வருவானில் இடிக்கும் வாதூர் எங்கோர் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய் வாழ்க நாதன் தாழ்வாங்க இமைப்படுதும் என்னெஞ்சு நீகாதான் தாழ்வாங்க வாயில் பிறப்பருக்கு மன்னனடி போற்றி சீரார் திருந்தரிடம் தேவனடி போற்றி ஆறாத எங்கும் அருள்வரை போற்றி சிவனமனின் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாடி அவன் தாழ் வணங்கி சிந்தை மிகிற சிவபுராணம் தன்னை முந்தை விடுமினதும் வய உரைப்பு ஞான் கண்ணுதான் தஞ்சர்களை கண்காட்ட வந்தேகி என்னதற்கு எட்டார் என்றார் கடலிலிருந்து விண்ணிருந்து மண்ணிருந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிருந்த இல்லை இலாதானே நின் பெருஞ்சேர் பொல்லா வெளியே கூடமாறு உண்டறியே
செய்ய உன் பொன்னடிகள் கண்டின்று வீழ்த்து உயன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகான் வேதங்கள் ஐயா என கொஞ்சால் நன்க நுண்ணியனே மெய்யாய் தரியா ஏமான விமலா பொய்யா இணையெல்லாம் பொய்யல்ல வந்தருவே மெய்ஞானமாகி விழிக்கின்ற மிச்சுடவே எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நன்றறிவே ஆக்கம் அளவிறுதி இல்லா இணைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் நினைப்பதை அருந்துருவாய் போக்குவாய் என்னை குயில்பாய் நின்றுடுமேன் நாற்றத்தில் நெறியாய் செய்ய நனியான மாற்ற மனங்களில் நின்ற மறையோனே கலந்தப்பால் கண்ணனோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையில் தேர்வுடி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எண்ணப் பெருமான் நிறங்களோரைக்குடைய இன்னொருள் ஏத்த மறைந்திருந்தாய் பெருமான் உடனே நன்மை மறந்திடம் மூடிய மாய இருளை அறம்பாவொன்று வருகைகள் கட்டி புறந்தும் போர்த்தி என்னும் புலனுக்கு முடி மனம் சோறும் 9 வாய்ப்பு நிலை மலர புலனைந்து வஞ்சனையை செய்ய விரத வளர்த்தால் விமுலா உனக்கு கடத்தன்பாயை கசிந்துள்ளகம் நலந்தான் இல்லாத சிறியற்கு நல்கி நிலக்கடையாய் கிடந்த அடையற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்த்திட ஒழிக்கும் மொழியானே நீராய் लक्ष्मी रमण गोविंद आंजनेय गोविंद सदानंद स्वामी पाद गोविंद अन्नामयं करो जय सतगुरु महाराज के जय सतगुरु महाराज के जय सतगुरु महाराज के கல்லாப்படியும் கருதாப்படியும் கசுத்திரியின் எல்லாப்படியும் நினியாப்படியும் நீ அஞ்சலத்தை சொல்லாப்படியும் துதியாப்படியும் தொடாப்படியும் எல்லாப்படியும் பொறுத்தொருள்வாய் கட்சிய கம்பனே சாப்பிடலாம்.